ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பொன்சேகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை ரைஸ். மிக டேஸ்டான ருசியான சிக்கன் ஃப்ரை ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதற்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம எடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1/2 kg எடுத்திருக்கேன். அதோட கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இதோட கலரும் ஆட் பண்ணிக்கிறலாம். கலர் சேர்த்தா நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் கலர் சேர்க்கலை, நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடி 3/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன், கார்ன் பவுடர் 1 டீஸ்பூன், மைதா 1 டீஸ்பூன், கிரீன் சில்லி பேஸ்ட் 2 டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பேஸ்ட் 1 டீஸ்பூன். கூட நீங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணலாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிருங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுருங்க. இதை கவர் பண்ணி ஒரு 2 hours நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 2 hours ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா நம்ம 2 hours நல்லா ஊற வச்சதுனால ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, நல்லா வெந்துடும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை சுற்றி நல்லா தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறலாம். ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. கடாய் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கையில் அடி பிடிக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆயில் இருக்கணும். அப்போனா தான் நம்ம இப்போ போடுற பொருட்களுக்கு அடி பிடிக்காது. ஃபஸ்ட்டு ஒரு எக்கு எடுத்துக்கோங்க. அதை அப்படி கலக்க வேண்டாம், அப்படியே ஊற்றினா போதும். இப்போ அதோட இஞ்சி பூண்டு நான் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதோடு ஆட் பண்ணிக்கிறலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கோங்க. அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கிறலாம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சு சிக்கனை இதோடு ஆட் பண்ணிக்கிறலாம். கொத்தமல்லி புதினா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சு இதோடு ஆட் பண்ணிக்கிறலாம். கருவேப்பிலை பொடி இதோடு ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் ரைஸை
வேக வச்சு எடுத்திருக்கேன். தேவையான ரைஸ் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வினிகர் 1 டீஸ்பூன். வினிகர் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் வினிகர் 1 டீஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறி விட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். கெட்டியானா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.